ஹாய் ஹாய் நண்பர்களே. இன்னைக்கு நான் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு புக்கு படிக்கிறது, வரலாறை தேடுறது அப்படிங்கிறது ரொம்ப சோம்பேறியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கே சமைச்சு சாப்பிட்றது எப்படி ரெடிமேடாக கிடைக்குமோ அது மாதிரி புக்கு படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சோம்பேறியாக இருக்குது. எழுத்துக்களை படிக்கிறதே சோம்பேறியாக இருக்குது. எழுத்துக்கள் படிக்கணும், அதுதான் உங்களுடைய சுய உயிரை ஆத்மாவை வெளியே கொண்டுட்டு வரும். எழுத்துக்கள், அந்த எழுத்துக்களை வாசிக்கணும். எவனாவது அறகுறையா படிச்சவன் வாந்தி எடுத்ததை தான் சாப்பிட்றதுக்கு பேர் தான் தான் படிக்காமலே இன்னொருத்தன் படிச்சதை நம்புறது. சரியா? அது அறகுறை அறகுறை அவனே அறகுறை. அவன் என்ன செய்யறான்? காதால கேட்டுட்டு அவன் ஏதாவது ஒப்பிக்கிறான். அதை நம்ம நம்பிக்கிட்டு அதுக்கு ஒரு கேங் ஓப்பன் பண்றது. அதுதான் நாம் தமிழர் சீமான். சீமான் ஜான்சி ராணி கதையை கொண்டாந்து வேலு நாச்சியார் கதையோட ஒப்பிட்டவர். இவர் திராவிட வரலாறை பத்தி பேசுறாரு, தமிழ் தேசியத்தை பத்தி பேசுறாரு. எனக்கு ரெண்டுமே அர்த்தம் புரியலைங்க. அதாவது அந்த காலத்திலேயே ஐராவத மகாதேவன் அப்படிங்கிறவர் நம்மளுடைய திராவிடத்தை பத்தி தமிழை பத்தி சிந்து சமவெளியில் கண்டெடுத்த கல்வெட்டுக்கள் அனைத்தும் தமிழோடு சேர்ந்தவை அப்படின்னு சொல்றாரு. அதாவது தமிழ் இப்போதான் முழு உரு பெற்று இருக்குது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல கல்வெட்டுக்கள்ல அந்த ஷார்ட் ஃபார்ம் இப்படி கொக்கி போடுறது, இப்படி இப்படி ஷார்ட் ஃபார்ம்ல தான் இப்படி கொண்டு வந்திருந்தாலே ஆனா அப்படிங்கிற மாதிரி அந்த ஷார்ட் ஃபார்ம்ல தான் நம்ம தமிழ் இருக்கும். அதுதான் கல்வெட்டுக்கள்ல கண்டெடுக்கப்பட்ட தமிழ். இதைத்தான் விஜய் என்ன சொல்றாங்க, கீழடியில் கிடைக்கப்பட்ட கல்வெட்டுக்களை ஏன் மறைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. வடக்க தோண்டி எடுக்கிறதுல இருக்கிறது ஃபுல்லா தமிழ் தான். ஆனா ஏன் வடக்க உள்ளவங்க அதை மறைக்கிறாங்க? ஏன்னா சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது தமிழ் நாகரிகம் தான். இந்த தமிழ் அப்படிங்கிறது இப்போ ஒருத்தரோட பேரு 2 பேரா இருக்கும். ஏன்னா தமிழ்னு கூப்பிடுறதுனாலயோ திராவிடம் ரெண்டுமே ஒண்ணுதான். கவுண்டமணி செந்தில் கதை மாதிரி பூனாலும் ஒண்ணுதான், புஷ்பன்னாலும் ஒண்ணுதான், புய்பம்னாலும் ஒண்ணுதான். அந்த தமிழை திராவிடம் சொல்றதுனால உனக்கு என்ன கஷ்டமா இருக்குது? திராவிடம் சொல்றதுனால தமிழச்சி என்ன செஞ்சு போயிட்டா? தமிழும் சிந்து சமவெளியில் கண்டெடுக்கப்பட்ட மொழி தமிழ் தான். நம்ம வடக்கத்தான் இருந்தோம். சகோதரர்களா நம்மளோட பூஜை ஒரு இறைவனை அர்ச்சனை பண்ற ஒரு சகோதர மொழியா தான் சமஸ்கிருதம் இருந்தது. இந்த சமஸ்கிருதத்துல கும்பிட்ட அந்த அந்த இனத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு தமிழர்களின் பண்பாடு அப்படிங்கிற ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற பண்பாடு அவங்களுக்கு பிடிக்கல. என்ன அவங்க இஷ்டம் போல இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இன்னொரு நாகரிகத்தோட சம்மந்தப்படுத்திக்கிட்டாங்க. அந்த இன்னொரு நாகரிகம் அப்படிங்கிறது ஆரியர்கள். ஆரியர்கள் அப்படின்னா நாடோடிகள். நம்ம நம்ம மாநிலத்திலே சில இடங்கள்ல பார்த்துருப்போம், வடக்கிருந்து டென்ட் போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க நாடோடிகளா ஒவ்வொரு இடத்துல வருவாங்க. அவங்க தான் என்ன செய்யறாங்கன்னா அந்த ஆப்கானிஸ்தான் அந்த சைட்ல இருந்து காந்தாரம்ங்கிற ஆப்கானிஸ்தான் அங்க இருந்து என்ன செய்யறாங்கன்னா நம்மளை இந்த சிந்து சமவெளியில இருக்கிற நமக்கு அவங்க என்ன செய்யறாங்க, அந்த கள்ளர்கள் கூட்டம் மாதிரி நம்மளை விரட்டி அடிக்கிறாங்க. மேல இருந்து நம்மளை அந்நேரம் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். ஏன்னா தமிழர்கள் அப்படின்னா அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு எமோஷனல், அவங்க குடும்ப பற்றுதலா இருக்காங்க. தன்னோட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆபத்து வந்துருமோ அப்படின்னு பயந்து என்ன செய்யறாங்கன்னா மேல இருந்து கீழே தெற்க வந்துடுறாங்க. ஆனா அவர்கள் வீரத்துல குறைஞ்சவங்க கிடையாது. தெற்க தங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு தமிழர்கள் இல்லாத தேசமே கிடையாது. தமிழர்கள் தேசம் முழுதும் இருக்கிறாங்க. அந்த தமிழர்கள் தேசம் அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க, தமிழர்கள் தேசம் ஃபுல்லா இருக்கிறாங்க. திராவிடம்னாலே தமிழ் தான். தமிழ் தாய திராவிட மொழி அப்படின்னு தானே உங்களுக்கு ஸ்கூல்லயே பாடம் சொல்லி தர்றாங்க. அப்போ அதை அழிக்க சொல்லு. திராவிட மொழி அப்படிங்கிறத அதை அழிக்க சொல்லு. ஆனா எனக்கு ஒரு நிலையான பதில் புரியவே கிடையாது. எதுக்காக சீமான் அண்ணா கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க? கடவுளே இல்லைன்னு சொல்ல வர்றீங்களா? அப்ப ஏன் நீங்க சர்ச்சுக்கு போனீங்க? அந்த சர்ச்சுக்கு போனதுன்னா உங்களுக்கு உங்க பைபிளையும் ஒழுங்கா முழுசா படிக்க தெரியல. அப்ப அங்க ஒருத்தன் கேள்வி கேட்டு அவமானப்படுத்துறான். அப்போ நீங்க ஏன் கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க? கடவுளே இல்லைங்கிறவன் தான் கருப்பு சட்டை போடணும். சரி, தமிழ் தேசியம் அப்படிங்கிறீங்க, என்ன சொல்ல வர்றீங்க?
இந்தியாவுல இருந்து தமிழ்நாட்ட பிரிச்சு குடு அப்படின்னு சொல்றீங்களா? அப்போ நீங்க மத்திய அரசாங்கத்த பார்த்து தான் நீங்க கேள்வி கேட்கணும். எங்க தமிழ்நாட்ட பிரிச்சு குடு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கணும். ஏன் விஜய எதிர்க்கிறீங்க? சரியா? இது என்னோட 2வது நிலைப்பாடு. அடுத்து 3வது திராவிடம். திராவிடம்ங்கிறது உங்களுக்கு பிடிக்கல. திராவிடம்ங்கிறதே பிடிக்கல. திராவிடம்னா, நீங்க அத வந்து வேசி வார்த்தை அப்படின்னு நெனைக்கிறீங்க. வேசி வார்த்தை அப்படின்னா தமிழச்சி தான் அந்த வார்த்தை. அந்த ஒரு தமிழ் பெண்ண நீங்க வேசி அப்படின்னு சொல்றதுக்கு தான் சமம். திராவிடம். திராவிடம்னா தமிழ் மொழியிலிருந்து பிரிந்த மொழிகள். மலையாளம் பேசும்போது விழிக்குண்ண அப்படின்னா அழைக்கிறேன்னு சொல்றாங்க. தமிழ் தூய தமிழ்ல விழிப்பு அப்படின்னா அழைப்பு அப்படின்னு தான் இருக்குது. ஒவ்வொரு நம்ம தமிழ்ல இருந்து பிரியிற சில மொழிகள் தான் திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு. அப்போ தமிழ் வந்து ஒரு மொழியிலிருந்து மருவி இன்னொரு மொழி வர்றது உங்களுக்கு என்ன கஷ்டம்? உங்க மனைவியே தெலுங்கு பேசுறவங்க பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. உங்களையும் கேரளா பையன் அப்படின்னு தான் சொல்றாங்க சீமான் அண்ணா. என்ன உங்களையும் சரியா? விஜயலட்சுமி அப்படிங்கிற பொண்ணு நீங்க ஒத்துக்கிறீங்க. அது கன்னட பொண்ணு. உங்களுக்கு தேவைப்படுற பெண்கள் எல்லாம் திராவிட மொழிகள் வந்து தேவை. ஆனா உங்களோட கட்சிக்கு தமிழ் தேசியம், தமிழ் தேசியம், தமிழ் தேசியம். இது என்ன நிலைப்பாடு? இதுவும் புரியல. ஆனா இந்த தமிழ் ஆராய்ச்சி அப்படிங்கிற அதுக்கு தமிழர்களின் கண்டுபிடிப்புகள் அனைத்தும் தடை செய்யப்படுது. அந்த தமிழ் ஆராய்ச்சியவாது முழுசா படிங்க. சரியா? இந்த மாதிரி தமிழ் வரலாறு தெரியாம தமிழ் தேசியம், தமிழ் தேசியம்னா தமிழர்களுக்குன்னு தனி மாநிலம், நாடு வேணும் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க அப்படின்னா, அப்போ உலகம் ஃபுல்லா இருக்க தமிழர்களை என்ன செய்ய போறீங்க? எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து உங்க நாட்டுல வேலை வாய்ப்பு கொடுக்க போறீங்களா? என்ன கம்பெனி ஆரம்பிக்க போறீங்க? உங்க வீட்டு காக்கா வெளியூருக்கு போனா விருந்து, வெளியூர் காக்கா இந்த ஊருக்கு வந்தா எச்சக்கலதையா? அப்போ இது என்ன கட்சி? எதுக்காக கட்சி? நீங்க கேப்டன் எதிர்த்தீங்க, இப்போ விஜய் எதிர்க்கிறீங்க. ஆனா ஆளுங்கட்சிய என்னடா தப்பு செய்யறன்னு கேட்கவே மாட்டேங்கிறீங்க. எதிர்கட்சிய ஏன்டா தப்பு செய்யறவன கேள்வி கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த சகோதரர்களுக்கு உண்மையான வரலாறு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. தமிழ் தேசியம், தமிழ் தேசியம். இந்த தமிழ் தேசியம்ங்கிற வார்த்தை ஸ்ரீலங்கால சிங்களவர்கள் தமிழர்கள் அப்படிங்கிற சண்டையில தமிழர்களை நீ டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி எங்களுக்குன்னு ஒரு பகுதியை பிரிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சண்டை போடுற இடத்துல இருந்து பிறந்த ஒரு தமிழ் தேசியம் அப்படிங்கிற வார்த்தை. ஆனா தமிழ்நாட்டுக்கு அந்த வார்த்தை தேவை கிடையாதே. புலி புலி அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டுல அந்த வார்த்தையை சொல்றதுக்கு தடங்கள் இருக்கு. ஆனா ஆளும் கட்சி அதை ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்குது. அப்போ நீங்க இலங்கை அரசாங்கத்தை எதிர்க்கிறீங்களா? நீங்க புலி அப்படிங்கிறீங்களா? அப்போ அதுக்குண்டான குரலை கொடுங்க. இலங்கை அரசே கட்சித்தீவை மீட்டு கொடு அப்படின்னு கேள்வி கேளுங்க. ஏன் விஜயை எதிர்க்கிறீங்க? இன்னொருத்தன் பிறந்து சம அளவு வளர்ந்து வர்றான் அப்படிங்கிற ஒரு கஷ்டமா? தமிழ் மாதிரியே புரியாமலே நேரத்துக்கு நேரம் செந்தமிழ்ல பேசுறீங்க. எனக்கு என்னமோ சோம்பேறியா இருக்க இளைஞர்கள் வரலாற்று புக்குகளை படிக்காம நீங்க பேசுற அந்த செந்தமிழ் டைமிங் வேர்டை ஆஹான்னு வாயை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்த பிரச்சனை இதெல்லாம் இது. பல இளைஞர்கள் உங்ககிட்ட இருக்கிற காரணம் அண்ணன் ரொம்ப அறிவாளியா பேசுறாரு அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். ஆனா நீங்க ஏன் கட்சி ஆரம்பிச்சீங்க? எதனால தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க? உங்களோட கொள்கைகள் என்ன? தமிழ் தேசியம், தமிழ் தேசியம். அப்போ தமிழ்நாட்டை தனியா பிரிச்சு கேளு அப்படின்னு சொல்லி ஒரு தீவிரவாத கும்பலை நீங்க உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்களா? எல்லா தமிழர்கள் மாதிரியும் எனக்கும் குழப்பமாவே இருக்குது.